என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம மந்தோட எண்டில் இருக்கிறோம். மேக்ஸிமம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் தான். இந்த 3 நாளுக்கான ஒரே ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுக்குறேன். அது ஏசி ட்ரை பண்ணால் ஏசி ட்ரை பண்ணுங்கள், இல்லை 3 நம்பர் டேரெக்டாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? என்னை பொறுத்தவரைக்கும் கெஸ்ஸிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. மேக்ஸிமம் வரதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த கெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்துக்கான ஒரு பர்ஃபெக்டான கெஸ்ஸிங் அது. ஏன்னா கேம் வந்து ஃபினிஷிங் முடிய போகிற எண்டு. ஏன்னா இருக்கிறதுலே நான் நிறைய டைம் திரும்ப சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமில் எந்த நம்பர் கம்மியாக எடுத்தாடுறனோ அதை வச்சு அழகாக கேமை முடிச்சிடும். அந்த மாதிரி பேட்டர்ன் தான். இப்போ லாஸ்ட் டைமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று 059ன்னு விழுந்து இல்லை, இந்த நம்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னில் தான் கரெக்டாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி நம்ம ஜாயினில் கொடுத்தது. பட் இந்த 059 அடிச்சிட்டான். இந்த 059 என்னைக்கு இப்போ அடித்தானோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை கொடுக்கவே போகிறோம், ஓகேங்களா? கெஸ்ஸிங்கை சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 57 வரும்போது வீடியோ போட்டிருந்தோமோ, அதுக்கடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே போடல. BC 57 வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 20 அப்படின்னு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். எதுக்காக கொடுத்துருந்தோன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி நல்லாவே ஆடி இருந்தோம். அந்த பேட்டர்ன் வச்சு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் தான் கேமில் வச்சுருந்தான். அது 2 நம்பருமே சூப்பராக முடிச்சிருந்தான். அப்படியே ஓரலாக சும்மா பார்த்து BC 02 மறுபடியும் பார்த்திங்கன்னா BC 02, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். BC 02 BC 02 அந்த 02க்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 57 நம்ம அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தில் 2 நம்பர் தான் BC டபுள்ஸில் அடிச்சான். ஒன்று என்ன நம்பர்னு கேட்டால் 02க்கு 02 ஃபுல் ஆப்போசிட் 57, ஃபஸ்ட்டு 02, ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 2 நம்பர் அடித்தான். என்ன நம்பர் கேட்டிங்கன்னா BC 84, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு BC 84 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். இப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு 02க்கு எப்படி ஃபுல் ஆப்போசிட் 57 அடித்தானோ அதேமாரி இந்த 84க்கு கண்டிப்பாக கேமில் ஒரு 39 அப்படின்ற நம்பர் அடிப்பான், ஓகேங்களா? அப்படி அடிப்பான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 39 அப்படின்ற நம்பர் கேமை முடிச்சான். 939 அப்படின்ற மாதிரி 939. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BC 39 539 அப்படின்னு சொல்லி தான் ஜாயிண்டில் கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 39 கண்டிப்பாக அடிப்பாங்க. ஏன்னா சிம்பிள் லாஜிக் தான். 02க்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட் 57, வேறு BCயில் டபுள்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு 84 அந்த 84க்கு அடுத்த நாளே 39 அப்படின்ற நம்பர் BCயில் அடிப்பான்னு நினச்சேன். கரெக்டாக நீங்கள் அடித்தான். அதேமாதிரி கரெக்டாக அன்றைக்கி. ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஒரு 539 தான் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வின்னிங் அடிச்சிடும். அதேமாதிரி அங்கே ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட் வச்சான். நல்லா பார்த்துக்கேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வாட்டி இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கும்போதெல்லாம் யாரையும் எதிர்பார்க்கத்தால நீங்களே தாராளமாக ட்ரை பண்ணலாம். BC 57க்கு ரிப்பீட் 57, ஓகேங்களா? BC 57க்கு ரிப்பீட் 57. அடுத்து பார்த்திங்கன்னா BC 32க்கு அப்படியே திருப்பி 23. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்மளோட நம்பர், ரெகுலராக சொல்லி கொடுக்குற நம்பர் தான். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஒரு நம்பரை டேரெக்டாக எடுத்து டேரெக்டாக வச்சுட்டான். 57க்கு 57 அடுத்த நாளே, ஓகேங்களா? அடுத்து 32 திருப்பி 23 வச்சுட்டான். அடுத்த ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு கண்டிப்பாக 84க்கு ஒரு நம்பர் ஃபுல் ஆப்போசிட் அடிச்சு தான் கேமை முடிக்கணும். 39 அப்படின்னு சொல்லி தரமாக அந்த 4 நம்பர் கேமை முடிச்சிருந்தான். எப்படி சொல்கிறதுனா ஒரு சரியான ரூட் அது. அதை வந்து எதுவுமே பண்ண முடியாத ரூட். 57 டேரெக்டு, 32க்கு 23 திருப்பி வச்சுட்டான். அடுத்து 84க்கு அவன் கம்பல்சரி ஒரு ஃபுல் ஆப்போசிட் அடிச்சே ஆகணும். அன்றைக்கி 39 கேமை கரெக்டாக முடிச்சிருந்தான், ஓகேங்களா? இப்போ ஏன்டா இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே சேம் ரூட்டில் கரெக்டாக ஒரு ஏசி வந்து கரெக்டாக மாட்டி நிற்கிது. ஏன் லாஸ்ட்டாக வந்து 059 நான் கொடுத்தேன் அப்படின்னாலும், இங்கே நல்லா பாருங்கள், AC 63 ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், கரெக்டாக பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். AC 63, இந்த 63க்கு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு நாள் விட்டு பாருங்களா, AC 81 அப்படின்னு வச்சுருந்தான். அந்த 81 திருப்பி அடுத்த நாள் AC 18, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். 63க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து 18, அந்த 18 திருப்பி 81 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான், ஓகேங்களா? இது நடுவில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு AC 90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நிற்கிது. இப்போ இங்கே 61க்கு 18க்கு 81 ஆச்சு மாதிரி 90க்கு ஃபுல் ஆப்போசிட் என்ன ஆச்சுன்னா 45, ஓகேங்களா? அந்த 45 ஆல்ரெடி கேமில் மேலேயே அடிச்சிட்டான், ஓகேங்களா? அப்போ 45 81 எப்படி 18 45 தருமா? அப்போ 54, ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த 90 திருப்பி கண்டிப்பாக ஒரு 09 அப்படின்ற நம்பர் கேமில் வரும். அப்போ 09ன்னு வந்தால் கண்டிப்பாக 059 அப்படின்ற நம்பர் தான் வரும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம கொடுத்தது. அதை நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 59 அப்படின்ற நம்பரை கேமில் முடிச்சான், ஓகேங்களா? இப்போ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷனில் 4மே சேம் நம்பர், சேம் ரூட்டு. இதில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இப்போ பெண்டிங்கில் நிற்கிது. என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நான் அந்த 90 எடுத்துக்கிறேன். கரெக்டாக AC 90க்கு ஃபுல் ஆப்போசிட் 45, 45க்கு அப்படியே திருப்பினா 54, 54க்கு ஃபுல் ஆப்போசிட் 09, ஓகேங்களா? 4 நம்பர் கேமில் முடிச்சிட்டானா. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 45 திருப்பி இங்கே ஒரு 55ன்னு போட்டேன், ஒரே நிமிஷம், 54 09 இதுதான். இப்போ இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான். 90 திருப்பி 09 ஆச்சா, 45 திருப்பி 54 ஆச்சா. எங்கெல்லாம் பார்த்தா 54, 45, 90,
09 கேம் முடிஞ்சிச்சிங்களா. இப்போ அதே மாதிரி இந்த மாதம் இன்னும் ஒரே ஒரு நம்பர் தான் வச்சுருக்கான். அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 63 ஏசியில் ஒரு நம்பரு 63 கீழே அப்படியே பாருங்கள் ஒரு 81 கீழே அப்படியே பாருங்கள் ஏசி 18. இப்போ 63க்கு ஃபுல் ஆப்போசிட் 18 திருப்பி 81ன்னு வச்சான். இந்த 63 திருப்பி ஒரு ஏசியில் ஒரு 36 அப்படின்னு ஒரு நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் வந்து டோட்டலாக க்ளோஸு. திரும்ப சொல்கிறேன், இப்போ எப்படி வீக்லியில் பிசியில் 2 0 2க்கு 2 57 அடிச்சானோ அதேமாரி 2 84க்கு 2 39 கம்பல்சரி, அதில் ஒரு 39 கம்பல்சரி அடிச்சிடணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு 84 மறுபடியும் பார்த்தோம். அன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 39 வருன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அதே மாதிரி ஏசியில் கரெக்டாக நிற்கிது. இந்த மாதம் இருக்கிறது ஒரு 3 நாள். 90க்கு 09 ஃபுல் ஆப்போசிட் 45க்கு 54 63க்கு ஃபுல் ஆப்போசிட் 18 81க்கு ஃபுல் ஆப்போசிட் 36 அப்படியே தரமான ஒரு செய்தியாக நிற்கிது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 36 அப்படின்னு ஒரு நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் வந்து டோட்டலாக க்ளோஸ். ஓகேங்களா. இப்போ இந்த 63 வச்சு நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 36க்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இல்லை, போன மாதம் எண்டுலேருந்து இந்த மாதம் 2 வாட்டி வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன நம்பர்னா 3 நம்பர் டேரெக்டாக இப்போயும் அந்த நம்பர் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த 63ன்னு அடிக்கும்போது நல்லா பாருங்கள், ஏசி 63ன்னு அடிக்கும்போது 4. ஓகேங்களா. இந்த ஏசி 63ன்னு அடிக்கும்போது ஃபுல் ஆப்போசிட் வந்து 18 6க்கு 1 3 கேட்டு அப்படியே 4ன்னு வச்சு 148ன்னு கேம் முடிச்சானா முடிஞ்சு போச்சு. அடுத்து ஏசி 81. இப்போ ஏசி 81க்கு தான் ஃபுல் ஆப்போசிட் 36. இந்த 81ன்னு அடிக்கும்போது பாருங்கள் பி போர்டு 5 851ன்னு அடிச்சிருப்பான். அப்போ இந்த 5 அப்படியே இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் 356 அப்படின்னு வந்ததுன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபினிஷிங் ஆகிடும். ஓகேங்களா. ஏசியில் 63 18 அப்போ 81க்கு 36, இதுக்கு பி போர்டு 5 காமன், இதுக்கு 4 காமன் அப்படி வருது அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 356 அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் வந்து டோட்டலாக முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி நான் கேப்பில் நம்ம நிறைய டைம் சொல்கிறோம். போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 87 அடிச்சான், ஒரு 89 அடிச்சான், நடுவில் ஒரு 88 அப்படின்ற நம்பர் கேமில் வரணும். அடுத்த பி போர்டு 8 மேக்ஸிமம் மேலே ஒரு 84 ஒரு 88 அப்படின்ற நம்பர் கேமில் முடிச்சான். அதேமாரி போன மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 57 ஒரு 55 நிற்கிது, நடுவில் ஒரு பிசி 56 அப்படின்ற நம்பர் பெண்டிங்கில் நிற்கிது. மேக்ஸிமம் அடுத்த சி போர்டு 6 வருது அப்படின்னா அது 56 வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு பி போர்டு 5 வச்சு 2 57 ஒரு 51 மேக்ஸிமம் இன்னும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த 57 தான் வச்சேனே தவிர 56 இது வரைக்கும் அடிக்கலை. இப்போ அதே மாதிரி நமக்கு ஏசி 36 நமக்கு இங்கே வந்து பி போர்டெலாம் 4க்கு 4 5 வந்துடலாம். கண்டிப்பாக 356 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், உங்களோட கெஸ்டிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 356லாம் ஒரு ஃபேன்சி நம்பர். ஏதோ ஒரு ரெகுலராக ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு நறுக்குன்னு அடிக்கிற நம்பர் 356. நீங்கள் எடுத்து சார்ட்டில் பார்த்து வருஷத்தில் மினிமம் 2 நாளாவது 2 இல்லை 3 நாளாவது அந்த நம்பர் வந்து கரெக்டாக 56னே டேரெக்டாக வந்து உட்காரத்துக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா இருக்கிறது 3 நாள் 29 30 31 இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு இதில் ஏசி ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டேரெக்டாக 3 நம்பரை 356 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் நல்லா இருக்குது. உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.